ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ஒரு ஹேர் ஆயில் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். பொதுவாகவே ஹேர் ஆயில் வந்து கடையில் வாங்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கும். அதாவது இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க, இது என்னென்ன பொருட்களை வந்து சேர்த்துருப்பாங்க, இது திறந்து பார்த்தாலும் இவ்வளோ வாசமாக இருக்குது, இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அப்படின்னா இதில் வந்து நிறைய வந்து காஸ்ட்லியான பொருட்கள் சேர்த்துருப்பாங்க போல். இந்த மாதிரியான ஆயில்கள்லாம் நம்மளால் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு தான் வந்து நம்ம மனசில் வந்து நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய இல்லைன்னா மலிவாக எப்போயுமே வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளோட தலைமுடியை நல்லா கருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கான ஹேர் ஆயிலை வந்து நம்ம வீட்டில் ஈஸியாகவே நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெமிடியில் வந்து ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரலானது, எந்த விதமான கெமிக்கல் கலந்த பொருளும் வந்து இதில் நான் சேர்க்கவே இல்லை. மொத்தமாக இயற்கையான சூப்பரான பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயில் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ அதில் என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன், இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணேன், என்னென்ன அளவுகள் வந்து பொருட்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அளவுகள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆயிலை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி எப்பவும் போல் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் அப்படியே உங்கள் கூந்தல் கலர், அந்த கருமையான நிறம், வாசம், இதை பார்த்து எல்லாருமே உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணி ஆயில் தேய்ச்சிட்டு வந்தா இவ்வளோ வாசமாக இருக்குது, எந்த கடையில் வாங்கியிருக்க, இவ்வளோ முடி கருமையாக மாறிடுச்சு, முன்னாடிலாம் உங்கள் முடி செம்பட்டையாக இருக்கும், இவ்வளோ எப்படி கலர்ஃபுல்லாக மாறிச்சுன்னு உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஹேர் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களை அப்பப்போ காமிச்சு உங்கள் நோட்டிஃபிகேஷனை புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை வந்து நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயில், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள், செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது, எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவர்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோகள் எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஹேர் ஆயில் இருக்குது. நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு அடுத்ததாக என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் விதை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். பொதுவே ஆலிவ் விதையை பற்றி நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஏன்னா ஆலிவ் விதையை பற்றியே எக்கச்சக்கமான வீடியோக்கள் வந்து நாங்கள் நிறைய வந்து சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் முன்னாடி போய் பார்த்தாலே தெரியும். ஏன்னா பொதுவே ஆலிவ் விதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு விதை. இது பொதுவாகவே நாட்டு மருந்து கடைகள், சர்வோதயன்ற எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதோட விலை வந்து ரொம்ப மலிவாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சாலே போதும், நம்மளோட முடி வளர்ச்சியை வந்து இது வேகமாக வந்து தூண்டிவிடும். முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலிவ் விதை நல்லா வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சாலே போதும், அவங்களோட உடல் எடை நல்லா வேகமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடலில் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் அந்த வெயிட் வந்து எதுக்காக போடுது அப்படின்னா செரிமானம் நடக்காமல் அங்கங்கே கெட்ட கொழுப்புகளாக தங்குறதுனால தானே. அந்த மாதிரியான கொழுப்புகள் எல்லாத்தையும் வந்து கரைச்சி மழையாக வெளியேற்றி உங்களோட உடல் எடை, நாள்பட்ட உடல் எடையாக கூட அந்த நாள்பட்ட உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சிரும். இப்படிப்பட்ட ஆலிவ் விதை தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நான் எடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்மளோட ஹேருக்கு வந்து இது எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா, நம்ம ஆயில் கூட இந்த ஆலிவ் விதையை சேர்த்து போடும்போது உங்களோட தலைமுடியில் வறட்சித்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த வறட்சித்தன்மையை நீக்கிட்டு உங்கள் தலைமுடியில ஷைனிங்காக மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மண்டையோட வந்து ரத்த ஓட்டம் சரியாக பாயாமல் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா முடிகள் கொட்டுறது, ஒரு மாதிரி பிளவு போட்ட முடி வருது, சீப்பு வச்சு அப்படி சுக்கு எடுத்தோன்னு சொல்லுவாங்க, அப்படி கொத்தாக வந்து முடி வரும், உளுந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே முடிவில் வந்து வலுவில்லாமல் இருக்குது தான், அந்த வேர்க்கால்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அதனால தான் அந்த மாதிரி முடி கொட்டுறது பிரச்சனை எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த ஆலிவ் விதையோட இன்னும் 2 பொருட்களை சேர்த்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணும்போது உங்களோட தலைமுடி நல்லா ஸ்ட்ராங்காக மாறுறது மட்டும் இல்லாமல் நல்லா கருமையும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வந்து வளர ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட இயற்கை குணம் வாய்ந்த சூப்பரான ஆலிவ் விதை தான் நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு நான் அடுத்ததாக வந்து எடுத்திருக்கேன்.
நம்மளோட தலைமுடி நம்மளோட தலைமுடியை நல்லா கருமையாக எந்த விதமான செம்பட்டை நிறமும் இல்லாமல் இளநரை பிரச்சனையை அடியோட சரி பண்ணிட்டு கருன்னு இயற்கையான கருமையான நிறத்தில் உங்கள் கூந்தலை மாற்றி அப்படி சூப்பராக ஒரு மேஜிக்கே நடத்தக்கூடிய ஒரு ஆயில் தானே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கேன். பொதுவாகவே கருவேப்பிலை பற்றி நல்லா தெரியும், ஏன்னா இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எந்த வகையில் வந்து நம்ம ஹேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலை ஜூஸை வந்து குடித்தா நம்மளோட உடல் எடை வந்து நல்லா மெலியும்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா கருவேப்பிலை பற்றி நம்ம ஒரு ரெமிடியே தனிப்பட்டே போட்டிருக்கோம். அதை நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய வந்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கருவேப்பிலை சும்மா ஒரு சாதாரணமாக தான் நினச்சோம், ஆனால் இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கான்னு இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த கருவேப்பிலை மட்டுமே பயன்படுத்தி நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ண போகிறோம். இது கூட இன்னும் ஒரு பொருள் மட்டும் நான் சேர்ப்பேன். இந்த 2 பொருட்களுமே ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையானது. இந்த கருவேப்பிலை எப்படி இயற்கையானதோ அதே வந்து அந்த பொருள். இந்த 2 பொருட்களை இந்த ஆயில் கூட சேர்க்கும் போது உங்கள் முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து வேகமாக சரியாயிடும். ஃபஸ்ட்டு பிரச்சனை அது இளநரை தான். இளநரை செம்பட்டை பிரச்சனை மறைஞ்சு உங்கள் தலைமுடி நல்லா கருமையாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து முடி வந்து பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அந்த அடிமுடி வந்து பிளவுபட்டு போயிருக்கும். இந்த 2ஆக விண்டுட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பிளவுபட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாக, ஏன்னா ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா முடி குச்சி போல இருக்கும், ஒரு பேண்டு கூட வந்து போடவே முடியாது. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பூ வச்சா கூட வந்து முடி தாங்குது. ஆனால் எந்த ஆயிலை தேய்ச்சதுக்கப்புறம் நம்மளோட தலைமுடி பிரச்சனைகள் வந்து வேகமாக சரியாயிடும். ஏன்னா அடர்த்தியாக மாறினால நம்ம கையில் பிடிச்ச அந்த பின்ன கூட முடியாது, அவ்வளோ அடர்த்தியாக வந்து சூப்பராக மாறிடும். இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து இன்னும் ஒரு பொருள் மட்டும் இது கூட சேர்க்கணும். நம்மளோட தலைமுடி வளர்ச்சி பல மடங்கு அப்படியே கருமையாகவும் நீளமும் வளர வைக்கிறதுக்கு ஒரு ஹேர் ஆயில் தானே ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் அந்த 3 பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், ஆலிவ் விதை, கருவேப்பிலை. இந்த 3 பொருட்களை பற்றி, அதாவது இந்த 3 பொருட்களை வந்து நம்ம தலைக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி போதுமான அளவு பார்த்தோம். இப்போ இந்த 3 பொருட்களை வச்சு தான் அந்த ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நான் தேவையான அளவு ஆயில் வந்து எடுத்துருக்கேன். ஒரு 100 ml ஆயில் மட்டும் நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சு காட்டுறதுக்காக கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எந்த அளவுக்கு ஆயில் வந்து தேவைப்படும், 1 லிட்டர் 6 லிட்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து அடுப்பில் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து சிம்மில் வைக்கும். ஏன்னா ஹையில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெய் வந்து கருப்பு கலரில் மாறிடும். சிம்லேயே வச்சா எண்ணெய் வந்து நல்லா வந்து சூப்பராக ஹீட் ஏறும். இப்போ எண்ணெய் ஹீட் ஏற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நல்லா ஹீட் ஏற ஆரம்பிச்சிது. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம ஆலிவ் விதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஆலிவ் விதை வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. 100 mlக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆலிவ் விதை போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் பக்கத்தில் கண்டிப்பாக விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி பொரிய ஆரம்பிக்கும். அதாவது சொல்கிறேன், பக்கத்தில் சின்ன பிள்ளைங்க இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் தள்ளி நின்று போடுங்க. ஏன்னா ஆலிவ் விதைக்கும் கருவேப்பிலைக்குமே பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரிக்கும். ஒரு இங்கே பாருங்கள், இப்போ என்ன லைவாக நம்ம பார்த்துருக்கோம், இந்த அளவுக்கு தெரிக்கிற தன்மை இருக்கும். இப்போது அதாவது ஒரு சில நேரம் தான் தெரியும், அதை போட்ட நேரம் மட்டும் தான் தெரியும், மற்ற நேரம் வந்து தெரியாமல் அப்படியே தான் இருக்கும். இது அப்படியே விட்டுலாம் எதுவுமே பண்ணாதீங்க. அடுப்பு குறைச்சி மட்டும் வைங்க. ஏன்னா சிம்மில் இருந்தால் மட்டும்தான் இதோட எசன்ஸ்கள் நல்லா முழுமையாக இறங்க ஆரம்பிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒன்றுமே பண்ணாதீங்க. 10 நிமிஷம் கொதிச்சு அதோட எசன்ஸ்கள் நல்லா முழுமையாக இறங்கட்டும். அதனால் 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஆயில் நல்லா கொதிச்சு அதோட எசன்ஸ்கள் முழுமையாக இறங்கிடுச்சு. இப்போ ஆலிவ் விதை பாருங்கள் நல்லா பொரிஞ்சு நல்லா சூப்பராக மாறிடுச்சு. கருவேப்பிலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கலர் நல்லா பட்டு போன மாதிரி சூப்பராக மாறிடுச்சு. ஏன்னா அதோட எசன்ஸ்கள் நல்லா இறங்கிடுச்சுன்னா இந்த மாதிரி கலரில் மாறிடும். இந்த மாதிரி ஆயில் பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இது வந்து நமக்கு கரெக்டான ஒரு பதத்தில் ஆயில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே மட்டும் அடுப்பில் வந்து இறக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் பாத்திரத்தை நல்லா அடுப்புலேருந்து கீழே நல்லா இறக்கி வச்சுட்டேன். கண்டிப்பாக வந்து சின்ன பிள்ளைங்க யாரும் கைப்படாத அளவுக்கு நல்லா உயரமாக வந்து தூக்கி வச்சுருங்க. ஏன்னா எண்ணெய் அந்த பிள்ளைங்க கையில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி புக்கலமாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வந்து அந்த கொதிப்புத்தன்மை அடங்கிறதுக்கும் அந்த சூடு இறங்கிறதுக்கும் வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஓரமாக தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு அரை நாள் கழித்து இந்த ஆயில் நல்லா அப்படியே அந்த சூடு எல்லாமே போனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இதில் ஃபில்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா இது வந்து ஆலிவ் விதை வந்து மேலவே நின்றுட்டே இருக்கும். அதனால் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு எண்ணெயை தேய்க்கும் போது கையை விட்டு எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு அவசரத்தில் கையை விட்டு எடுப்பாங்க.
அந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. பண்ணோம்னா கண்டிப்பாக ஆயில் வந்து கெட்டு போயிடும். ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும், நமக்கு ஆயில் வந்து 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே அதே மனத்தோடையே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதேமாரி ஒரு ஹேர் ஆயிலை சூப்பராக வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணி உங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும், நம்மளோட தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிடும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.